ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 7/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 9:30 பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திரட்டாதி. பிற்பகல் 1:06 பின்பு ரேவதி. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3 4:30 வரை, யம கண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம், பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகும். ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய பூமி அல்லது சொத்துக்கள் கிரயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கு அதிகபட்ச வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடு பொறுப்புணர்வை இணைத்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நவகிரக தேவையை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி-யு. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கலையுலக ஆசை நிறைவேறும். உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் மருத்துவ தொந்தரவுகளில் நிவர்த்தி கிடைக்கும். சித்த மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு கத்தையாக பணம் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏக்கமும் தூக்கமும் எல்லா மனிதரையும் பாதிக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கருமாறி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FD. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சிய எண்ணங்கள் நிறைவேறும். பண கஷ்டங்கள் தீரக்கூடிய, மன கஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மௌனமான நேரத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உமையவள் மீனாட்சியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும். ராசியிலேயே குரு பகவானும் குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான பெண்மையையும் மென்மையான நன்மையையும் உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும். ராசியிலேயே சுக்கிர பகவானும் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால முன்பின் தெரியாதவங்க மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, தன்னுடைய இனம் அப்படிங்கிறத விட மாற்று இனத்தவர் மூலமாக, மாற்று மதத்தவர் மூலமாக நல்ல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையை கடைபிடிப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சோழையா தம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கும். மருத்துவ நிவர்த்தி, மருத்துவ உதவிகள் கிடைக்கும். விரைவு உணவு என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி கையெழுத்து சண்டை சச்சரவுக்கான முதல் எழுத்து என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க இரணியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மை காதலால் நன்மைகள் பெருகும். கடந்த கால வேண்டுதல், கடந்த கால பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய திட்டங்கள் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஸ்திர தானம் என்பது புத்திர யோகம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சந்திர பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். துணி வியாபாரம், ஜவுளி வியாபாரம், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகல கால் வைப்பது ஆபத்தானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வீர விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மென்மையான சிந்தனைகள் நன்மையை தரும். வருமானத்திற்கான வழி கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடிய நாளாக அமையும். தள்ளு வண்டியில் மல்லு கட்டி காய்கறி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட கனமான தன லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை வார்த்தைகளில் ஓசையே இல்லாமல் ஒதுங்கிக் கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வீர அனுமன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகக்கூடிய, சின்ன சின்ன சுவாமி சம்பந்தப்பட்ட பூஜை பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஆசைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண் பிள்ளையாகவே இருந்தாலும் வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க சித்தர குப்தர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யமான காலங்கள் ஆரம்பமாகும். ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் எக்காலத்திலும் பிறப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீராமபிரான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும். உங்களுடைய நிதானத்தை உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானத்தை கடைபிடித்து நிலையான வருமானத்திற்கான திட்டங்கள் உருவாகும். மளிகை கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல் ஒதுங்கி கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குரு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.